தாய் தந்தையருக்கும் முதல் வணக்கம். தலைமையாக வீட்டிற்கும் ரொம்ப நல்லவங்கய்யா. அந்த மைக்ல பேசுமா ஐயா, நீங்க ரொம்ப நல்லவங்கய்யா. இங்கு தலைமையாக வீட்டிற்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர் அனைத்து பெருமக்களுக்கும் அவைசார் வணக்கம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஐயா, இன்றைய பணிச்சுமை யாருக்கு இருக்குங்கிறதா? வேலைக்கு போற பெண்களுக்கு கஷ்டமா இல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு கஷ்டமா? அவ்வளவுதான். கண்டிப்பா வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் கஷ்டம். எப்படி சொல்றீங்களா? நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன் தெரியுமா ஐயா? எப்படி இருந்தேன் தெரியுமா ஐயா? சொல்றியா? தன்னை நானே தன்னை நானே தன்னை தன்னை நன்னே 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 நானே தன்னை நன்னே 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 நானே ஏ சம்பானாக்கு அப்படின்னு அந்த சம்பானாக்கு அசையும் பாருங்க. அது மாதிரி சலசலன்னு அங்க துள்ளிக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கல்யாணம்னு ஒரு 17 வயசுல பண்ணுனாங்கய்யா. பண்ணி முடிச்ச உடனே எங்க மாமியார் ஆசையா ஒரு பூச்சரை வச்சுட்டாங்க. அந்த பூச்சரத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு நல்லா வாங்கிக்கிறாங்கன்னு எங்க வீட்டுக்கார் வாங்கி கொடுத்த பூச்சரத்தை எனக்கு வச்சு விட்டாங்க. அப்ப நான் மனசுல நினைச்சேங்க, அடி ஆசை வச்சா வாங்கி தந்த மல்லிகப்பு அது தானாகத்தான் வந்த நம்ம புள்ளரிப்பு. பாருங்கம்மா, மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க. ஆனா அடுத்த நாள் காலையில விளக்கமாத்த கையில கொடுத்தாங்க ஐயா. காலையில 5 மணிக்கு வாச கூட்ட ஆரம்பிச்சையா. திரும்ப பாத்திரம் கழுவுறேன், வீடு கூட்டுறேன், அதாவது குழந்தைங்களுக்கு பாக்குறவங்க செய்யறான், கணவரை பாக்குறோம், மாமனார் மாமியாரை பாக்குறோம், போய்கிட்டே இருக்கியா, நிற்காம தொடர்ந்துகிட்டே இருக்கு. மதியம் ஆயிடுச்சியா, மூச்சு விட்டு பாக்குறேன். அடடா, மதிய சமையல் பண்ணணும்னு பழைய வழி பாத்திரம் பண்ண விலைக்கு சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு பரிமாறி திரும்ப சாயந்தரம் பார்க்கலையா 3 மணிக்கு பிள்ளைங்க டாண்டு வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு டிஃபன் செய்யறேன்னு சொல்லி செஞ்சு 6 மணி 7 மணிக்கு திரும்ப நைட் டிஃபனுக்கு என்னன்னு யோசிச்சு செஞ்சு முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா திரும்ப அதே விளக்க மாறாலேயே வீடை கூட்டி முடிச்சுட்டு படுக்க வேண்டியது 11 மணி. அதாவது வேலைக்கு போற பெண்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஓய்வோ இல்லையோ அவங்களுக்கு பிடிச்சமான வேலையை செய்யறாங்க. அதுக்காக சம்பளமும் வாங்குறாங்க. ஆனா சம்பளம் இல்லாத வேலைக்காரி வீட்டுல உள்ள பெண்கள் தாயா. இது யாராலையும் மறுக்க முடியாதுங்கய்யா. உண்மையா இல்லையா தம்பி? அதே மாதிரி இன்னைக்கு பள்ளிக்கு போன பிள்ளைங்களையும் பாருங்க, நம்ம கல்லூரிக்கு வர பிள்ளைங்களையும் பாருங்க. இப்ப பாதி பேர் டிஃபன் பாக்ஸே கொண்டு வரதில்ல, அது வேற விஷயம். ஆனா டிஃபன் பாக்ஸ் கொண்டு வர பிள்ளைகளை பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நூடுல்ஸ், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உப்புமா, இது கொண்டு போனா அது வேலைக்கு போறவங்க பிள்ளை. அது இது சத்தான உணவுகளோ என்னென்ன காய்கறிகள் இருக்கோ ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு வகை வகையா செஞ்சு அனுப்புறாங்கன்னா அது வீட்டில் உள்ள அம்மா. அவங்க எவ்வளவு பணிச்சுமை இருக்கட்டுமே, தான் குழந்தையோடைய ஆரோக்கியத்தையும் அதே மாதிரி தன் கணவருடைய ஆரோக்கியத்தையும் பார்க்கறதுல அவங்கள விட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. இப்பெல்லாம் காலேஜ் பொண்ணுங்க டிஃபன் பாக்ஸே கொண்டு வர்றது கிடையாது தெரியுமா? எல்லாம் குங்குமச்சி மீன் மாதிரி கொஞ்சோண்டு கொண்டு வருது. கேட்டா நான் ஸ்லிம்மா இருக்கணும், டயட்ல இருக்கேன், அதனால எனக்கு இவ்வளவுதான் சாப்பாடு அப்படின்ட்டு. உப்மாவை பத்தி தப்பா பேசுறீங்கம்மா. உப்மாவும் அத்தை பொண்ணு ஒண்ணு தெரியுமா? எதுவும் கிடைக்கலன்னா உப்மா கிண்டுவாங்க, எவனும் கிடைக்கலன்னா அத்தை பொண்ணை தலையில் கிட்டிட்டு. இந்த கொரோனா நேரத்துல என் வீட்டில் என் ஒய்ஃப்ட்ட ஆசையா ஒரு கேசரி கேட்டாங்க. கேசரி என் ஒய்ஃப் என்ன தெரியுமா பண்ணா, கேசரியில் இஞ்சி, கடுகு, மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுதான் எனக்கு கேசரியே கொடுத்தா. இந்த கபசர குடிநீர் இருக்குல்ல, கபசர குடிநீர், அதில் தான் எங்கள் வீட்டில் உப்மாவே கிண்டி சாப்பிட்டோம். கபசர உப்மா இப்படி சாப்பிட்டோம். ஐயா, அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா நான் என் பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஃபாரினர் வந்திருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே ஏன்னா நட்பனால நாங்களும் சேர்ந்து அங்கே போய் வீட்டுக்கு போயிருந்தோம். என் கணவரும் கூட வந்திருக்காங்க, என் குழந்தைங்களையும் கூப்பிட்டு போயிருக்கேன். எங்கள் கணவரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். அவர் நான் வங்கியில் அதிகாரியாக இருக்கேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக என் பையனை சொன்னார், அவன் பிஇ சர்டிஃபிகேட் படிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. என் பொண்ணை பார்த்து சொன்னாங்க, எம்கா படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னாங்க. உங்கள் மனைவி
சும்மா தான் இருக்கா வீட்டுல அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க ஐயா, நான் சும்மா தான் இருக்கேன். ஏன்னா என்னோட இன்ட்ரடியூஸ் பண்றதே எனக்கு பிள்ளைங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அம்மா என்ன செய்யறாங்க, சும்மா இருக்காங்கிற ஒரு இது. அதாவது இல்லத்தரசிங்கிறத விடவே சும்மா இருக்காங்கிறது எத்தனை பேர் அம்மாவை சொல்லியிருக்கீங்க நிஜமாக யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயா, காலையில அப்ப உங்க வீட்டுல யார் சமையல் பண்றது? என் மனைவி தான் பண்றாங்க. அவங்க சும்மா தானே இருக்காங்க, அதனால பண்றாங்க. வீட்டுல துடைக்கிறது செய்யறது எல்லாமே என் மனைவி தான். அவங்க வீட்டுல சும்மா தானே இருக்காங்க, அதனால அதெல்லாம் செஞ்சுக்குவாங்க. இப்படி சும்மா சும்மான்னு அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும் போது என் கணவருக்கு உரைத்து விட்டது. அடடா, சும்மா சும்மான்னு சொல்லி சம்பளம் இல்லாத வேலைக்காக எத்தனை வருஷம் நம்ம வச்சிருக்கோம்னு சொல்லி. அந்த மாதிரி உண்மையாவே ஒருத்தருக்கு அப்ரிசியேஷன் தட்டி கொடுக்கறதுங்கிறது அம்மாவுக்கு எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். வேகமான ஓடி, அம்மா இன்னைக்கு நீ செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு குழந்தை முத்த கொடுத்துட்டு போயிருக்கா. ஏன்னா அது ரொம்ப சந்தோஷப்படுவா அதை பார்த்து. இது பணிச்சுமையை கொஞ்சம் குறைக்கும். யாரும் வேலை செய்யறதுக்கு மாட்டேன்னு சொல்லல. ஆனா அந்த பணிச்சுமைக்கு ஏற்ற அப்ரிசியேஷன் கிடைச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்றோம். அந்த சமையல்லையும் ஒரு அரசியல் உண்டு தெரியுமா? தன் சொந்தம் தன் வழி சொந்தங்கள்லாம் வாழ்ந்தாங்கன்னு வைங்களேன், தோசை நல்ல முருகலா வரும். வீட்டுக்கார் வழியில சொந்தங்கள் வந்தா தோசை கொஞ்சம் கருகலா வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்க வீட்டுல ரெஸ்ட் எடுத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கி எழுந்திருக்கிறோம். ஆமாங்க, தூங்குறவங்க இருக்க இடத்த பாருங்க, எல்லாரும் உடம்ப பாருங்க. அதே மாதிரி வேலைக்கு போறவங்க உடம்பையும் பாருங்க. இதுல யார் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். மனசு சந்தோஷமா இருந்தாங்க, உடம்பு உப்போம். நாங்க பணிச்சுமையோட இருக்கோம், அதனால எங்களோட உடம்பு உப்பவே செய்யாதுங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. ஒரே ஒரு இது மட்டும் கூறிட்டு நிப்பாட்டிக்கிறேன். அதற்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காக நான் கேட்டேன், ஐயா நான் உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா அப்படின்னு கேட்டேன். சமைக்கிறதே அவங்கம்மா. நான் தான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, புண்ணாக்கு போய் வேலையை பாருடி, வேலை கேட்ட நேரத்துல உப்பு சர்க்கரை ஒன்னா அள்ளி போட்டாருன்னு சொல்றாரு. அது போல வீட்டில் உள்ள பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது என்று கூறி நடுவர் அவர்களை தயவு செய்து தீர்ப்பை எங்களுக்கு அளிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் வாய்ப்பு